Hi friends, welcome to Rechi Times with Happy Cooking. நாம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யணும்ங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாவும் விரிசல் இல்லாமலும் எப்படி செய்யணும்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு இந்த பூரண கொழுக்கட்டையை தேங்காய் பூரணம் வச்சு தான் செய்ய போறேன். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 20 சின்ன துண்டு தேங்காய் பீசஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 ஏலக்காய், ஒரு 50 கிராம் வெல்லம், இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இதுதான் உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி. அடுத்து நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு ஒரு 250 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையிலே பச்சரிசி மாவு கிடைக்கும், இல்லை கொழுக்கட்டை மாவு, இடியாப்பம் மாவு, இந்த மாதிரி நம்ம எதனாலும் வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலையே அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதாவது பச்சரிசியை வாங்கி அதை நல்லா கழுவி காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 750 ml, அதாவது நான் எடுத்திருக்க ஒரு 250 கிராம் அரிசி மாவுக்கு ஒரு 750 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் மாவு கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விடலாம். பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். சேர்க்க நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள், தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இன்னும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் லைட்டாக. நம்மளோட மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. இது கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது. இதில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி கையிலையே தட்டி உள்ள பூரணம் வச்சு அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம். நான் இன்றைக்கி அச்சு வச்சு செய்ய போகிறேன். என்கிட்ட 2 விதமான அச்சு இருக்குது. ஒன்று இந்த மாதிரி அச்சு, இன்னொன்று இந்த மாதிரி ஒரு அச்சு. இப்போ இது ரெண்டுலேயுமே நான் விரிசல் இல்லாமல் எப்படி செய்யணுங்கிறத காட்டுறேன். முதல்ல நம்ம இந்த அச்சில் செய்யலாம். இந்த அச்சை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே நல்ல மாவை எல்லா பக்கமும் அமுத்தி விட்டுக்கணும். இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சிடலாம். பூரணத்தை வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அச்சு நல்லா சூப்பராக விரிசலே இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம மற்ற இருக்க எல்லாத்தையும் அச்சு செஞ்சு எடுத்துடலாம். நான் இன்னொரு அச்சு வச்சுருக்கேன், அதில் இதே மாதிரி செய்யலாம். அதுக்கு இதை விட கொஞ்சம் பெரிய பால் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கையிலே நல்லா தட்டிக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாக தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் வரும், நல்லா வெந்தும் வரும். இப்போ இதை நம்ம அந்த அச்சில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம பூரணத்தை வச்சிடலாம். இப்போ இதை நம்ம மூடி அச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த அச்சும் விரிசலே இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி அச்சு இல்லைன்னா நம்ம கையிலே செய்யலாம். கையிலேயே இந்த மாதிரி நல்லா பெருசாக தட்டிக்கலாம், மெல்லிசாக தட்டிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக மெல்லிசாக எல்லா பக்கமும் தட்டிட்டு உள்ளே நம்ம பூரணத்தை வச்சிடலாம். இதை நம்ம இந்த மாதிரி எல்லா பக்கமும் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால எல்லா பக்கமும் அமுத்தி விட்டதுமே ஒட்டிக்கும். இந்த மாதிரி நம்ம கையிலே கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும்.
இட்லி பாத்திரத்தில் நான் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு வச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் இதில் வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் வச்சாச்சு. இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன இந்த மாதிரி பக்குவத்தில் மாவு பிணைஞ்சோன்னா விரிசலும் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் வரும். இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். நீங்களும் இந்த சூப்பரான பூரண கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.